பிள்ளை சாக போது தண்ணி இல்லை, உண்ட சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்றார். ஆண்டவர் தண்ணீரை உண்டாக்கினவரா இல்லையா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எங்கே? ஒரு நெகட்டிவான சூழ்நிலையில் அல்லவா, எங்களால் சிந்திக்க முடியாத, நாங்கள் அதில் இருந்து விடுபடுவோமா என்று யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அல்லவா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் அமைந்திருக்கின்றன. நானும் நீங்களும் தேவன் மேல் ஒவ்வொரு நாளும் அவ விசுவாசம் ஏற்படக்கூடாது, அவ பக்தி ஏற்படக்கூடாது. எண்ணி முடியாததா இருக்கு. அவன் பெருகினானா இல்லையா? இஸ்ரவேலை சுற்றிலும் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கவனிப்போம். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் மிகவும் விருப்பமான ஒரு பகுதி ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அதற்காகத்தான் நாங்கள் எல்லாரும் ஓடுகிறோம். இந்த பூமியிலே துன்பம், வேதனை, மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ், இப்படிப்பட்ட பல காரியங்களின் நிமித்தம் மனுஷன் சோர்ந்து போய்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ எங்களை தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது உலக யுத்தமாக இருக்கலாம், அல்லது குடும்ப யுத்தமாக இருக்கலாம், சமூகத்திலே இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் எங்களை பாதிக்கிறது என்பது உண்மை. ஆகவே நாங்கள் எல்லோருமே ஒரு ஆசீர்வாதத்தை தேடுகிறோம், ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். நாங்கள் ஆசீர்வாதங்களை பேச வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பொதுவாக ஒரு ஆசீர்வாதம் என்றால் எல்லாரும் நினைத்துக் கொள்கின்ற காரியம் ஒரு அழகான வீடு, ஒரு செழிப்பான நல்ல வருமானம் உள்ள தொழில், ஒரு நல்ல ஒரு புது மாடல் கார், அல்லது நல்ல ஒரு நிறைவான ஒரு சம்பளம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இந்த ஆசீர்வாதம் என்கின்ற காரியத்திலே இருக்கிறது. ஆகவே மனுஷனுடைய சிந்தனையிலே இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வையிலே அவர்கள் அதிலே திருப்தி அடைய முயற்சி செய்கிறார்கள், அதை பெற்றுக்கொள்ள துடிக்கிறார்கள். நல்ல ஆரோக்கியம், ஒரு வருத்தங்கள், வியாதிகள் லேசில் வராது, அதை ஒரு ஆசீர்வாதமாக கருதுவார்கள். ஆனால் பொதுவாக இந்த காரியங்களை பணத்தினாலே வாங்க முடியாது. குடும்பத்தையும் குடும்ப சூழ்நிலையும் நாங்கள் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. அதைத்தான் நான் சொன்னேன். பெரிய ஒரு பணக்காரனுடைய மனைவி குடும்பத்திலே நடந்த திருமண கொண்டாட்டத்திலே கணவனுடைய கையை உதறி விடுகிறதை க்ளோஸ்அப்பிலே போட்டு போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பணம் எவ்வளவு இருந்தாலும் அதை வாங்கிக் கொள்ள முடியாது. ஆரோக்கியத்தை பணத்தை கொடுத்து வாங்கிக் கொள்ள முடியாது. இல்லாட்டால் பணக்காரர் மறித்திருக்க மாட்டார். ஆகவே மனுஷர்கள் சில காரியங்களை ஒரு எல்லையை மீறி அவர்களாலே இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. நாங்கள் விரைவாக நாங்கள் கவனிப்போம். சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாங்கள் கவனிக்க வேண்டும். நம்பிக்கையுடைய சிறைகளே, நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு வேதனை, துக்கம், பயம், கவலை, எப்படிப்பட்ட நெருக்கடிக்கு மத்தியிலும் ஒரு நம்பிக்கையோடு என்னை தேவன் மீட்டுக் கொள்ளுவார், என்னை தேவன் அதிலே இருந்து தூக்கி எடுப்பார், என்னுடைய தேவன் எனக்கு சமாதானத்தை தருவார், இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போமாய் இருந்தால் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை தருவார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள், எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் நாங்கள் ஆண்டவர்களை தூக்கி எடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போமாய் இருந்தால்
ஆசீர்வாதத்தை தர நமக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு சிங்கிள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆண்டவர் பார்க்கிற காரியம், தன்னை நம்பி இருக்கிற ஒருவன், இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தன்னை தேடுகின்ற ஒருவனுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கே அதை தருவேன் என்று சொல்லுகிறார். தேவஜனமே, எங்களுடைய சிந்தனையிலே எவ்வளவு குழப்பங்கள், சமாதான கேடுகள், வேதனைகள் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் என்னுடைய தேவன் என்னை அதிலே இருந்து விடுதலையாக்குவார் என்று நம்பினால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 43:34 கவனிப்போம். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள். இந்த சூழல் எங்கே இருக்கிறது? எங்களுடைய யோசேப்பு எகிப்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறார். சகோதரர்கள் பஞ்சத்தினாலே உணவு தேடி வந்திருக்கிறார்கள். இங்கே பெஞ்சமினை கொண்டு வரும்படி அவர் முதலாவது ஒரு காரியத்தை செய்கிறார். அங்கே பாத்திரத்தை ஒழித்து வைக்கிறார். அவர்களை மீண்டும் அங்கே பெஞ்சமினை கொண்டு வரும்படி அங்கே அவர் கேட்டுக்கொள்கிறார். பெஞ்சமினை கொண்டு வருகிறார்கள். அவருடைய சகோதரன் பெஞ்சமினை அவர் 5 மடங்கு உணவுகளை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமா? யோசேப்பு 5 மடங்கு அதிகமாக பெஞ்சமினுக்கு அந்த ராஜ போஜனத்தை அங்கே அவர் வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுக்கும் பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் தெரிய வேண்டிய காரியம், ஆண்டவர் எங்களுக்கு ராஜ போஜனம் என்றால் ராஜாக்கள் மத்தியிலே உட்கார பண்ணவோ அல்லது 5 மடங்கு ஆசீர்வாதங்களை தரவோ எங்களுடைய தேவனாலே கூடும் என்பதை மறக்கக்கூடாது. அவருடைய சகோதரம் யோசேப்புவை ஆண்டவர் அந்த இடத்துக்கு அனுப்பி அந்த ஒரு காரியத்தை, கணத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு சிறுமைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த இடத்திலே முன்கூட்டியே ஒருவனை அனுப்பி, யோசேப்பை அனுப்பி அந்த பெஞ்சமினுக்கு அந்த ராஜ போஜனத்திலே 5 மடங்கு அந்த ஆசீர்வாதங்களை, அந்த உணவை, போஜனத்தை கொடுத்தது போல, கனப்படுத்தப்பட்டது போல நம்மையும் ஆண்டவர் கனப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழலாக இருக்கலாம்? வேலையிலே எங்களை சிறுமைப்படுத்தினால் வேலை தளத்திலே ஆண்டவர் உயர்வை கொண்டு வரலாம். குடும்பத்திலே நாங்கள் சிறுமைப்படுத்தப்படுவோமா இருந்தால் ஆண்டவர் குடும்பத்திலே எங்களுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதங்களை தரலாம். சமூகத்திலே நாங்கள் தள்ளப்பட்டால் ஆண்டவர் சமூகத்திலே 5 மடங்கு கணத்தை ஆண்டவர் தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஊழியங்களிலே நாங்கள் நெருக்கப்பட்டால் ஆண்டவர் அந்த ஊழியத்தின் நிமித்தம் 5 மடங்கு உயர்வையும் கணத்தையும் மேன்மையையும் தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். எப்படி யோசேப்பை அனுப்பி அதை ஆயத்தப்படுத்தினாரோ ஆண்டவர் யாரோ ஒருவரை அனுப்பி எங்களுக்கான அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். 5 மடங்கு அவனுக்கு அங்கே ஆசீர்வாதத்தை அங்கே கிடைக்க பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நானும் நீங்களும் ஆண்டவர் விரும்புகிறபடி வாழும் பொழுது ஆண்டவர் எப்பேற்பட்ட மனுஷரை கொண்டாகிலும், எப்பேற்பட்ட அதிகாரங்களை கொண்டாகிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கொண்டாகிலும் ஆண்டவர் எங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதங்களை தர அவரால் கூடும் என்பதை மறந்து போகாதீர்கள். தானியேல் 1:20 கவனிப்போம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இந்த இடத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்கள் 4 பேரும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ராஜா நேபுகாத்நேச்சர். நாங்கள் பார்க்கிறோம் அந்த ராஜாவுடைய காலத்திலே படித்தவர்களை அவர்கள் விசேஷமாக எடுத்துக்கொண்டு பிரித்தெடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள்.
இந்த இடத்துல அந்த ராஜா காண்கிற காரியம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, சில பேருக்கு இன்டர்வியூக்கு போனால் ஸ்ரீலங்காவில் எல்லாம் இந்தியாவில் எல்லாம் இன்டர்வியூக்கு போனால் அவை இருக்கிற மணிக்கூட்டை கழட்டித்தாங்கன்னு கேட்பாங்க. இப்போத்த மணிக்கூடுகள் வேறு, அந்த காலத்து மணிக்கூடுகள் வேறு. கழட்டித்தாங்கன்னு கேட்டு முதல் கேட்பாங்க, நீ கட்டியிருந்த மணிக்கூடு எந்த மார்க்கெட் எந்த பிராண்டுன்னு கேட்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற டயல் என்ன கலர்ன்னு கேட்பாங்க. சொந்தமாக கட்டியிருப்பினா எந்த மார்க்கெட்னு தெரியாமல் இருக்கும், என்ன கலர்ன்னு தெரியாமல் இருக்கும். இன்டர்வியூவில் நடக்கிறது இப்படி பல காரியங்கள். ஆனால் இது புதிர் போடுகிற கணக்கு. சுவிஸ் தலைநகரம் எது? அப்படி கேள்விகள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். தேவ ஜனமே, கர்த்தர் ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 மடங்கு ஞானத்தை உங்களுக்கு தர வல்லமை உடையவராயிருக்கிறார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறது. நம்முடைய பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, மொழி தெரியல, அல்லது மத்த கணக்கு செய்ய வருவதில்லை, யாரும் கவலைப்பட தேவையில்லை. பிரியமானவர்கள், நம்முடைய தேவனை நோக்கி ஒரு முறை பார்த்தால் போதும். பிரியமானவர்கள், ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார். 10 மடங்கு. ராஜஸ்தானத்திலே இருக்கிற அரண்மனையிலே இருக்கிற சாஸ்திரிகள் ஜோசியர்களும் விட 10 மடங்கு சமர்த்தர், இன்டெலிஜென்ட் என்று சொல்லி அந்த ராஜா கண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு காரியத்திலே இருந்தாலே போதும், ஆண்டவர் அவனை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராய். நாங்கள் நினைக்கக்கூடாது பணம் மட்டும் இருந்தால் தான் நாங்கள் பெரிய ராஜாவாக இருக்கலாம் என்று, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்று நினைக்க முடியாது. குறிப்பிட்ட வியாதிக்கு மேலே வந்தால் பணத்தாலே யாரும் காப்பாற்ற முடியாது. அவனவனுக்கு என்ன தேவை, ஒரு உயர்வை கொண்டு வருவதை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவனவனுக்கு உரிய தாளந்தை, அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை பெருக செய்ய அவர் விருப்பமுள்ளவரும் சித்தமுள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஞானத்தை கொண்டு ஆண்டவர் எப்படி ஒரு அழகான வாழ்க்கையை தானியேலுக்கு உயர்த்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் நிறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே கனவுகளுக்கு விளக்கம் சொல்கின்ற கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அது அவனை ராஜாவுக்கு சமனாக உயர்த்தினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவஜனமே, ஆண்டவர் அவனை அப்படி உயர்த்துகிறபடியினால் என்னையும் அப்படித்தான் உயர்த்த வேண்டும் என்று நானும் நீங்களும் சிந்திக்க முடியாது. ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். நம்மிடத்திலே இருக்கிறதை கொண்டு ஆண்டவர் பெருக்கி, ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் அப்படியாய் நம்மை உயர்த்த விரும்புகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இதுதான் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற காரியம். அந்த அரண்மனையிலே இவ்வளவு கெட்டிக்காரர்களிலும் புத்திசாலிகளிலும் ஞானத்திலும் உள்ளவர்களிலும் 10 மடங்கு இவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று சொல்லி அவன் ராஜா கண்டு கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இத்தனைக்கும் அவங்க பரப்பு முதலான காரியங்களை தான் அவங்க சாப்பிட்டாங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு உள்ளே இருக்கிற காரியத்தை வைத்து நமக்கு உயர்த்த விரும்புகிறார். அதனால நானும் நீங்களும் ஏதோ ஒன்று எனக்கு குறைபடுகிறது, புறமைப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு தந்த அழகான ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தருகின்ற ஐஸ்வர்யத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தருகிற குடும்ப உறவுகளுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உங்களை மென்மேலும் பெருக செய்து கொண்டே இருப்பார். ஆதியாகமம் 26:12 கவனிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் முதலாவது பார்த்தோம் இரட்டிப்பான நன்மை. எப்படிப்பட்ட நெருக்கத்திலும்
ஆண்டவரை மாத்திரம் நம்பி நாங்கள் காத்திருந்தால் இரட்டிப்பான நன்மை உண்டானது என்று பார்ப்போம். யோசேப்பை ஆண்டவர் கொண்டு வந்து சகோதரன் பெஞ்சமின் அவனை எல்லா சகோதரர்களுக்கு முன்பாக 5 மடங்கு ராஜபோஷணத்தினாலே அவனுக்கு விசேஷமாக அங்கே கனப்படுத்துதலை உண்டாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தானியேலை சேர்த்து 10 மடங்கு ஞானம் உள்ளவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்கள் என்று சொல்லி ராஜா கண்டு கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். தேவஜனமே, 100 மடங்கு ஈசாக்குக்கு ஆண்டவர் விதைத்த விதைகளிலே இருந்து அறுவடைகளை தந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவஜனமே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதிலே மிகவும் உண்மை உள்ளவர் என்பதை மறக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெருக செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் எங்களை உன்னதத்திலே உயர்த்த விரும்புகிறார். அதை நானும் நீங்களும் மறுதலித்து அவருக்கு பிரியமில்லாத, சித்தமில்லாத, அவசியமில்லாத காரியங்களை தேடி நானும் நீங்களும் ஓடிக்கொண்டிருக்க கூடாது. ஆண்டவர் நம்மை 100 மடங்கு எங்களுடைய பிரயாசங்களை, எங்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த காரியங்களின்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் எகிப்துக்கு மீண்டும் பஞ்சம் வந்தது. எகிப்துக்கு போக புறப்பட்ட ஈசாக்கை ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொன்னார். அந்த இடத்திலே இருந்தால் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்ய, அந்த முயற்சிகளை செய்ய செய்ய எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெருக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உபாகமம் 1:11 நாங்கள் வாசிக்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 100 மடங்கு தான் மேக்சிமம் ஆசீர்வாதம். ஆனால் ஏற்கனவே மேலே உள்ள வசனங்களை நாங்கள் கவனித்தால் அவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பலுகி பெருகி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படி இருக்கிறவர்களுக்கு மீண்டும் சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களின் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவோ ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் நினைக்கிறோம் 100 மடங்கு, அதுதானே மேக்சிமம், 100% 100%. அப்படியா? அதுதான் 100% மேக்சிமம் என்று நினைக்கிறோம். பாருங்களேன், 1000 மடங்கு கூட ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கூட சத்தமாக கரங்கள் தட்டினார்களோ அவர்களுக்கு 1000 மடங்கு. அப்படி ஆமென். விசுவாசத்தை காண்பிக்கணும். 1000 மடங்கு. நாங்களும் பொறுப்பு இல்லை, நீங்களும் பொறுப்பு இல்லை, கர்த்தரும் பொறுப்பு கிடையாது, நீங்க தான் பொறுப்பு. ஓகே, 1000 மடங்கு. ஏற்கனவே அவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பருகி பருகி போய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதுலயும் 1000 மடங்கு. அதனால எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு எல்லை கிடையாது. தேவன் நம்ம எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க விரும்புகிறார். ஒரு சகோதரன், என்னுடைய மனைவி இலங்கையில இருந்து வர ஆயத்தமான காலம், அவர்களுடைய பிள்ளைகளும் இலங்கையில இருந்து வர ஆயத்தமாகி கொண்டிருந்த காலம், அவர்களுடைய வீட்டிலே வீடு எடுக்க வேணும், வீடு காட்ட வேணும், வருமானம் காட்ட வேணும். ஓகே, வீடு எடுத்தாச்சு. அப்போ நாங்கள் போய் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் சொன்னார், அவர்களை ராஜகுமாரத்திகளை போல வைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் அதை சொன்னேன். இன்றைக்கும் அவங்க அதை விசுவாசிக்கிறாங்க, அறிக்கை பண்ணுறாங்க. 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் அவங்க சுவிஸுக்கு வந்து 3 பிள்ளைகளுக்கும் 3 சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே
தேவனுடைய காரியங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகிக்கொள்ள ஒரு வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறாங்க. என்னுடைய இன்னொரு நண்பன் என்னுடைய 50வது பர்த்டேக்கு வந்திருந்தவர். அவர் இப்போ 2-3 பிளாக் வண்டி வச்சிருக்கிறோம். அதில் கனவோனுங்க இருக்கு, கனவு வீடுகள் இருக்கு, வாடகைக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். இது எனக்கு தெரிந்தவர்கள். எனக்கு தெரியாத எத்தனையோ பேர் இங்கே பெரிய வசதியாக இருக்கிறார்கள். விசாவை இல்லாமல் துரத்தப்படுகின்ற சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள். எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சபையிலே இருக்கிறார்கள். விசா இல்லாமல் சொந்த வீட்டிலே தூங்காமல் ஓடி ஓடி ஒளித்திருந்தவர்கள், கணவனும் மனைவியுமாய் ஒளித்திருந்தவர்கள் சொந்த வீடு வாசல்களை வாங்கி இந்த தேசத்தின் நேஷனாலிட்டியை பெற்று அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். காரணம் ஆண்டவருடைய இந்த 1000 மடங்கான இந்த ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களுக்கு தேவனை பொறுத்தவரை எல்லை கிடையாது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்தில் எவ்வளவு அழகான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் போய் ஆத்தங்கரையில் போய் மௌனமாக அப்படியே பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறீங்க? அந்த இடத்துக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதனை, துன்பம், வேலை, சோசியல் பிரச்சனை, என்னது மற்றது ஆர்பேட்ரோஸ் பிரச்சனை, ஒன்றும் பயப்படக்கூடாது. நம்மை உண்டாக்கினவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு ஸ்திரேசம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 24:60 ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அவர்கள் ஆசீர்வதித்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளோ இல்லையோ, ஆண்டவரை விசுவசிக்கிறவர்களோ இல்லையோ, ஆரை ஆசீர்வதிக்கிறார்கள்? ரெபெக்காள். ரெபெக்காள் யார்? ஈசாக்கினுடைய துணைவியாக வரப்போகின்றார். ஈசாக்கு யார்? ஆபிரகாமுடைய மகன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, உலகத்தவர்கள் கூட எங்களை பார்த்து நீ நல்லா இருப்பாய் என்று சொல்ல வைக்கின்ற தேவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். பாருங்க, அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உலகத்தார் கோடா கோடியா ஆபிரகாமினா தன்னுடைய சொந்த இளையனத்தில் போய் பார்த்து கொண்டு வாங்கன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய காரியங்கள் அவர்கள் புறப்படும் பொழுது, ரெபெக்காள் புறப்படும் பொழுது அங்கே அவர்கள் அப்படி வாழ்த்தி அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை நல்ல காரியங்களை பேச தூண்டுகிறவர் தேவனுடைய ஆவி என்பதை மறக்கக்கூடாது. எங்களை உலகத்தவர்களும் வாழ்த்த வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு நாள் சொல்லக்கூடாது. உலகத்தார்கள் குடும்பத்தவர்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள யாருக்குள்ள திட்டக்கூடாது. பிடிக்கலைன்னா அமைதியாக வாழ பழகும். வீணாக போய் எங்களுடைய சாட்சிகளை கெடுத்து வாழக்கூடாது. நீ கோடாய் கோடியாய் பெருகுவாய் என்பது பெரிய ஆசீர்வாதம். ஒரு முறை கொழும்பிலே நான் இருந்த இடத்திலே லொச்சிலே வந்த புதுசிலே லொச்சிலே இருந்தேன். அப்பொழுது உடுப்பு துவைக்கின்ற இடத்திலே நாங்கள் போய் உடுப்பு துவைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு மோதிரம் கொண்டு விழுந்து கிடந்தது. அப்பொழுது நான் அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு, அதுக்கு முதல் துவைத்தவர் ஒரு இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற ஒரு ஆள். அவருடைய மோதிரம் அது தூக்கவே அவ்வளோ வெயிட் ஆகிருந்தது. பெரிய சதுர மோதிரம் கொண்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அப்போ அவங்க எல்லாரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி, நீ வந்து நல்லா இருப்பா, அவருடைய எதிர்காலம் உனக்கு தெரியுமென்றெல்லாம் வாழ்த்தினாங்க. தேவஜனமே, இப்படி வெளி மனுஷர்களிடத்திலும் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆதியாகமம் 16:10 நாங்கள் பார்க்கிறோம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி இஸ்ரவேலுக்கு ஏவுகணவிடும் என்று சொன்னார். அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். இஸ்மாயில் பாருங்க, இஸ்மாவேலனுடைய வாழ்க்கை ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார் என்று ஆசீர்வதிக்கிறது பார்க்கணும். ஆகார் ஆபிரகாமுடைய பிள்ளையை சுமக்கிறவளாக இருக்கிறாள், துரத்தப்பட்டவளாக இருக்கிறாள். வேதனையோட, கண்ணீரோட, கவலையோட இருந்தாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். பாருங்க, எந்த சூழ்நிலையிலே வாக்குத்தத்தம். பிள்ளை சாக போது தண்ணி இல்லை. ஆண்டவர் தலைவரான ஒரு காரியத்தை சொல்றாரு. பிள்ளை சாக போது தண்ணி இல்லை, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்றார். ஆண்டவர் தண்ணீரை உண்டாக்கினவரா இல்லையா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எங்கே? ஒரு நெகட்டிவான சூழ்நிலையில் அல்லவா எங்களால் சிந்திக்க முடியாத, நாங்கள் அதில் இருந்து விடுபடுவோமா என்று யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அல்லவா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் அமைந்திருக்கின்றன. நானும் நீங்களும் தேவன் மேல் ஒவ்வொரு நாளும் அவ விசுவாசம் ஏற்படக்கூடாது, அவ பக்தி ஏற்படக்கூடாது. எண்ணி முடியாததா இருக்கு. அவன் பெருகினானா இல்லையா? இஸ்ரவேலை சுற்றிலும் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே ஆசீர்வாதம் என்றால் முதலாவது நாங்கள் எல்லாம் விசாலமாக்கப்படணும், பெரிய ஜாதியாக்கணும். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் பெருகி எல்லாரும் சொல்லுவாங்க பஸ் வாரன், பஸ் வாரன், பஸ் வாரன் சொல்லுவோம். பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி, ஓ ஆபிரகாம் சீமான், அவர் சீமான், அவர் சீமான், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவஜனமே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் இப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை சுற்றிலும் உள்ள எல்லாவற்றையும் பெருக பண்ண விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எங்களுடன் இருக்கிறவர்களையும் சேர்த்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் ஆபிரகாமுடைய இருந்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், மிருக ஜீவன்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதம் என்றால் பிளஸட், பாக்கியவான், பாக்கியவதி. புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 4:7-8, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே நாங்கள் பார்க்க வேண்டும், ஆசீர்வாதங்களுக்கு இடரலாக இருப்பது பாவம். பாவங்கள், எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடவும், அறிக்கை செய்து விட்டு விடவும். ஓ ஆண்டவரே, நான் சர்ச் காசு 10 ரூபா களவெடுத்துட்டேன் ஆண்டவரே, என்னிடத்த காசு என்ன செய்யணும்? திருப்பி வைக்கணும். ஜோனஸ் பாசர் என்ன செய்யணும்? திருப்பி கொண்டு வைக்கணும். அதெல்லாம் அங்கே ஆண்டவர் இலக்க உள்ளவர், கிருபை உள்ளவர். ஆண்டவர் இந்த மறந்திருப்போ, ஆண்டவர் உண்மை விளக்க ரத்தம் சிந்தி மறிச்சுட்டு ஆண்டவரை இப்படியெல்லாம் பேசி போலித்தனமா பேசி ஆர்வமா ஆண்டவருடைய சித்தம். எவர்களுடைய பாவம் அதை அறிக்கை செய்து விட்டு விடணும். பாவங்கள் மூடப்பட்டது அவர்கள் பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு சித்தம் இருக்கணும், எரிக்கையுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், ஆண்டவர் எண்ணாமல் இருக்கணும். அப்படி என்றால் நானும் நீங்களும் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். பெரியமானவர்களே, பாவத்தை விட்டுவிட வேண்டும். ஒரு நாளும் அந்த ஆண்டவரே என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், அடுத்த முறை ஆண்டவர் மன்னிச்ச அப்புறம் திருப்பியும் வந்து ஆண்டவர் எப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது? ஆண்டவர் எப்போ எண்ணாது இருக்கிறார் நாங்கள் விட்டு விடுவோம், பாவத்தை விட்டு விடுவோம். பாவத்தை விட்டால் தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தால் ஆண்டவர் எண்ண மாட்டார். அப்ப அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. என்ன துவங்குகிறது? பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் துவங்குகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீர், கவலை, வேதனை, ஆசீர்வாத குறைச்சலுக்கு காரணம் பாவம். பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி கழுவினார், உண்மை. ஆனால் ஆண்டவருக்கு நினைவுபடுத்தும் அளவுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் கிருபை கிருபை என்று சொல்லி பொய் சொல்லி நம்மையும் தேவனையும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு யாராவது எனக்கு உண்மையான ஆசீர்வாதம் வேண்டும், கர்த்தரிடத்தில் வேண்டும் என்று நீங்கள் மனதிலே கேட்பீர்களாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
நானும் நீங்களும் மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன பிரதானமான ஆசீர்வாத வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஆறு மூலமாக நமக்கு கொண்டு வரப்படுகிறது. நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு எப்படி வருகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு வருகிறது என்பதை மறக்கக்கூடாது. ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் தான் வருகிறது. நமக்கு இயேசுவின் மூலம் ஏன் வருகிறது? பாவங்களை அவர்தான் கழுவினார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். அது எங்கு வருகிறது? சபைக்கு வருகிறது. சபையில் உள்ள பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரிஜினலாக இருக்கணும், டூப்ளிகேட் யாரும் இருக்கக்கூடாது. பாவத்தோடு நானும் நீங்களும் இருக்க முடியாது. அதனால்தான் வார்த்தை தான் நம்மை சுத்திகரிக்கிறது. சேர்ச்சுக்கு ஏன் வர வேண்டும்? வார்த்தையினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்படுவது. ஆண்டவரால் அதை உருவாக்கினார் சபையை. எங்கள் மூலம் அது எங்கு போகணும்? உலகத்தவர்களுக்கு போகணும். எது? ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாய் சபையில் உள்ளவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வருகிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மூலம் உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து சேர வேணும், சபைக்கு வந்து சேர வேணும். அதை விட ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் ஆண்டவருடைய காரியம். எபேசியர் 1:3 லூக்கா 6:28 கவனிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப சகல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வருகிறது. லூக்கா 6:28 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆசீர்வாதத்தினுடைய நுட்பம். அவர்தான் சத்தியத்தின் தேவன். அதனால அந்த கணக்கை சொல்லி தந்திருக்கிறார். உங்களை ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இயேசு வந்து மாற்றி சொல்லிவிட்டார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் சொன்னதுதான். உங்களை சபிக்கிறவர்களை இயேசு ஒரு டெக்னிக் சொல்லுதான், நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஏன்னா இயேசு அன்பை உருவானவர். அவர் அன்புகள் மேல கொண்ட அன்பினால்தான் இறங்கி வந்து ஜீவனை கொடுத்தவர். ஏதோ ஆசீர்வாதம் மிக முக்கியமான. தேவ ஜனமே, நானும் நீங்களும் யாரையும் சபிக்க கூடாது. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள என்ன செய்து கொண்டு இருக்குமா? பெருகிக் கொண்டே இருக்குமா? இயேசு கிறிஸ்து கணக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப இனிமேல் உங்களை பார்த்து யாராவது திட்டினால், பேசினால், பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போங்க. ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு தகுதி இல்லாவிட்டால் யாருடைய திரும்பி வரும்? எங்களிடத்தில் வரும். இயேசு கிறிஸ்து இது எல்லாத்தையும் வகுப்பு வச்சு, ஜூமில் வகுப்பு வச்சு விளங்கப்படுத்தவருக்கு டைம் இல்லை. 2 மணி நேரம் வகுப்படுக்க வெள்ளிக்கிழமை. அதனால அவர் சிம்பிளா ஒரு வசனத்தை சொல்லிட்டார், உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிக்க முடியும். பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் விரும்புகிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslichstraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.